கடந்த 6 மாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகே வாங்க 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 வாங்கன்னு உருவிட்டு இருந்தார். 1 முறை 2 முறை 4 முறை 5 முறை எத்தனை முறை கேட்டுட்டு இருக்காரு. திரு திருமாவளவன் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க. சீமான் அவர்களை கேட்டுட்டு இருக்கிறார். கடைசியில யாரும் வரல. அதன் பிறகுதான் எங்க கிட்ட கோரிக்கை வாங்க. எவ்வளவு சொல்லணும்னா எவ்வளவு இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு இதுக்குள்ள போக விரும்பல. நானு முடிவு எடுத்துட்டோம். அதான் இன்னும் எங்களுடைய நிலைப்பாடு எடுத்துட்டோம். எதுக்கு எடுத்தோம் நிலைப்பாடுன்னா நான் சொன்ன காரணத்தான் எடுத்திருக்கோம். 2 பேரும் மாறி 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 ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆட்சின்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இப்போ அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. தொடக்கத்துல அவங்களுடைய தலைவர்கள் அண்ணா அவர்களோ அவங்களுடைய நல்ல எண்ணத்தால் தான் வந்தாங்க ஆட்சி பண்ணாங்க. ஆனா அவருடைய கொள்கையில மதுவிலக்கு கொள்கையா இருந்தாலும் சரி, சமூக நீதி கொள்கையா இருந்தாலும் சரி, நீர் மேலாண்மை கொள்கை இருந்தாலும் சரி, சுற்றுச்சூழல் கொள்கை இருந்தாலும், கல்வி கொள்கை இருந்தாலும் சரி, சுகாதார எந்த கொள்கையிலையும் உங்களுக்கு கொள்கை கிடையாது. இப்ப நடக்கிறது என்ன? ஆட்சி கிடையாது, வணிகம், வியாபாரம். இப்ப இருக்கிற ஆட்சியில ஒரு 2-3 அமைச்சர்கள் பரவாயில்ல. பெரும்பான்மை அமைச்சர்கள் என்ன வணிகர்களாக வியாபாரிகளாக இருக்கிறார்கள். எவ்வளவு கொடுக்குற, என்ன கமிஷன் கொடுக்குற, என்ன பண்ற, எப்படி இவ்வளவு வருதா? இதுதான் நடக்குது.